2000 ஆண்டுகளுக்கு முன்னால் செயின்ட் தாமஸ் இங்கே வந்தார். நேரடியாக இயேசுவிடம் பயின்ற 12 சீடர்களில் ஒருவர் தாமஸ். உலகத்திலேயே ரொம்ப பழமையான கிறித்துவம் எது? தமிழ்நாட்டு கிறித்துவம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்டியனாக இல்லை, இயேசு ஜூவாக தான் இருந்தார். செயின்ட் பால் தான் கிறிஸ்டியானிட்டியை உண்டாக்குறார். அப்புறம் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வந்த சீடர்களெல்லாம் இருக்கிறார்களே, அதில் ஒருவர் தாமஸ். பழைய கிறிஸ்துவம் தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்கியது, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும். அதனால தான் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்பது தான் என் பெயர். செயின்ட் தாமஸ் அவர் 12 சீடர்களில் ஒருவர். அவர் போகின்ற பாதையைத்தான் மவுண்ட் ரோடு என்று சொன்னார். அவர் இருந்த செயின்ட் தாமஸ் என்கின்ற மவுண்ட்டுக்கு போகிற ரோடு தான் மவுண்ட் ரோடு. திருக்குறள் காலத்தில் இந்த நாட்டுக்கு வந்த சமயம் கிறிஸ்துவம். பௌத்தம் வந்தது, சமணம் வந்தது, இஸ்லாம் வந்தது. எல்லாவற்றையும் தமிழ்நாடு வரவேற்றது. எல்லா கருத்துக்களையும் வாங்கி கொண்டது, எல்லா மதங்களையும் தழுவியது. மோதல் போக்கு என்பது தமிழ்நாட்டில் இல்லை.